சார் இப்ப இந்த சனி தசை நடக்குது, சனி பகவான் கோவிலுக்கு போகாதீங்கன்னுவாங்க. 7:30 சனி காலத்துல திருநள்ளா பக்கம் கூட போயிடாதீங்கன்னுவாங்க. ஆனா அந்த மாதிரி நேரத்துலயும் நம்ம சனி பகவானுக்கு உகந்த நீல கலர் போடலாமா? தாராளமா போடலாம் மேடம். நீலத்து கூட வைரம் கூட வந்துட்டு விளையாடக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நீலம் வந்துட்டு நீங்க போட்டு செட் ஆகலன்னா இங்க இருந்து 100 அடி போறதுக்குள்ள ரத்த காயம் ஏற்படும் மேடம். ஆமா, கீழே விழுந்துடுவீங்க. ரத்த காயம் ஏற்படும். சம்பந்தமே இருக்காது. நீலம் நீலம் டைமண்டோட மோசமானது மேடம் நீலம். நீலம். ஆமா, ஆனா நீலத்து கூட எல்லாருமே வந்து வைரத்துக்கு தானே சார் பயத்துல ஆமா, இருப்பாங்க. இல்ல நீலம் வந்துட்டு உடனே ரத்தம் அடிபட்டுரும். ரத்த காயமே காட்டும் நீலம். ஸோ நீலம் வைரம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு போடுங்க. நீங்க திரும்பியும் சொல்லுவாங்க, நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நான் வீடியோல. நீலம் வைரம் போடும்போது பார்த்து போடுங்க. சின்ன வைரம் போடலாம், அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மூக்குத்தி மோடு அதெல்லாம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ நீலம் வந்துட்டு அதே போல வந்துட்டு இந்த திருநள்ளாறு அது சிலர் சொல்றாங்க நீ இது பண்ணும்போது அப்படிலாம் எந்த கடவுளும் எந்த கிரகமும் கிடையாதுங்க. இந்த காலங்கள் வந்துட்டு கிரகங்களின் கைகளில் தான். இந்த கிரகங்கள் தான் எல்லாரையுமே ஆட்டி படைக்குது உங்களுக்கு. இத்தனைக்கும் நம்ம திருநள்ளாறு போனா சனி பகவானை கும்பிட போறது இல்லையே, அங்க இருக்கக்கூடிய சிவனை தானே வழிபட போறோம். ஆமா ஆமா, சனி ஈஸ்வரர் தான் அவர். புரியுதுங்களா உங்களுக்கு? யாருக்குமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் அவருக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்கிறவர். ஸோ எந்த கிரகமும் எந்த கால சூழ்நிலையும் நமக்கு வந்துட்டு கெடுதல் பண்ணக்கூடிய அமைப்பு வந்துட்டு யாருக்குமே பண்ணவும் மாட்டாங்க. அவங்களோட வேலை பண்ற வேலையும் கிடையாது.